ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஓ டிஜிட்டல் ஹப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஐடி கார்டு மேக்கர் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஐடி கார்டு மேக்கர் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட்னா, மற்ற சாஃப்ட்வேரோட இதில் என்ன பெனிஃபிட்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டை வந்து நீங்கள் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐடி கார்டை வந்து எக்ஸல் ஃபைல் மூலிமா இம்போர்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ப்ளஸ். இதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஐடி கார்டை வந்து டைம் சேவ் ஆகும். அதுமாரி ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைம் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐடி கார்டும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் எக்ஸல் ஃபைலில் லோட் பண்ணுறது மட்டும் பார்த்து கவனமாக லோட் பண்ணால் போதும். எத்தனை ஐடி கார்டு வேணுமோ உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக டேட்டாவை சேர்த்துனா போதும். அதில் இம்போர்ட் பண்ணால் உங்களுக்கு ஐடி கார்டை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அந்த சைஸுக்கான ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் வந்து யாராருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இசை வச்சுருக்குங்க, சிஎஸ்சி வச்சுருக்குங்க, ப்ரெஸ்ஸு வச்சுருக்கவங்க, ஸ்டூடியோ வச்சுருக்கவங்க, இந்த ஐடி கார்டு பிரிண்ட்டு போட்டு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய இந்த சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர். சரிங்களா? யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சாஃப்ட்வேர். மற்ற சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்களுக்கு இதை கற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதெல்லாம் அப்படி கிடையாது. சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. வேர்ட் ஃபைலு, எக்ஸல் ஃபைல் மாதிரி சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு டெமோ காட்டுறேன். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி உங்களுக்கு செட் பண்ணோம், உங்களுக்கு ஃபுல்லாக டெமோ காட்டுறேன். ஓகே, சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம் வாங்க. சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நியூ ப்ராஜெக்ட் செட் பண்ணணும். நம்ம ஏதாவது என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோமோ அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஆஃபீஸ் ஐடி ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஆஃபீஸ் ஐடி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணுமா, எனக்கு ஃப்ரண்ட் வேணுமா கேட்கும். ஜஸ்ட் எனக்கு ஃப்ரண்ட்டே போதும். எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கே நான் கொடுத்துறேன். ஜஸ்ட் ஹரிசான்லாம் வேணும், வெர்டிகலாக எனக்கு வெர்டிகலாக வேணும் எனக்கு ஐடி கார்டு. சரிங்களா? இதில் டிஃபால்ட்டாகவே செட்டிங்ஸ்லாம் வந்துடும். அந்த ஹைட்டு வித்துலாம் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துட்டா உங்களுக்கு பிளாங்காக இப்படி தான் வரும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எப்படி தேவையோ உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஓகே, பேக்கும் அதேமாரி தான் உங்களுக்கு பிளாங்காக வந்துடும். எப்படி ஜூம் இன் பண்ணுமோ ஜூம் அவுட் பண்ணுமோ அதுக்கு ஆட்டோமேட்டிக் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு பிளாங்காக ஒரு பேஜ் கிடச்சிச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோன்னா டெம்ப்ளேட்டை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணணும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஐடி கார்டை வந்து நம்ம மேக் பண்ணுறது தான். ஓகேங்களா? மேக் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறது தான். இதில் வந்து டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்லாம் இருக்காது. ஓகேவா? டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்லாம் இருக்காது. நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம கேன்வாலேயே தௌசண்ட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. கேன்வாலாம் அதில் டெம்ப்ளேட்டில் போய்ட்டு நம்ம என்னென்ன டெம்ப்ளேட் வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கேன்வா நான் காட்டுறேன். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டை கேன்வாவில் இருந்தால் எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ கேன்வா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குல்ல, ஜஸ்ட் நான் ஐடி கார்டுன்னு நான் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வரும். ஓகேங்களா? தௌசண்ட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வரும். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு அது தேவையில்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனா தேவையான அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜேபேக்காக உள்ள இன்செர்ட் பண்ணலாம். இதுதான். ஓகேங்களா? இப்படி தான் டெம்ப்ளேட் நம்ம எடுக்க முடியும். அதில் ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அது மூலிமா டிசைன் பண்ணலாம் டெம்ப்ளேட்டு. கேன்வா வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? 1000 ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நிறைய மாடல் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி நான் டெம்ப்ளேட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டெம்ப்ளேட்ஸை இன்செர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு டெம்ப்ளேட்னு கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, டெம்ப்ளேட்டை ஃப்ரண்ட்டை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டெம்ப்ளேட்டை பேக் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டெம்ப்ளேட் நம்மளுக்கு இன்செர்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதுக்குள்ளான நம்ம டேட்டாஸை நம்ம மார்ஜின் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஐடி கார்டில் இது நான் போகிறப்போது ஆஃபீஸ் ஐடி கார்டு போது ஷார்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கும். அது கீழே வந்து அவங்க நேம் இருக்கும். அது கீழே ஐடி நம்பர் இருக்கும். ஓகேவா? எதனா டீட்டெயில்ஸ் அவங்க என்ன கேட்டகரியில் இருக்காங்களோ அந்த கேட்டகரி நேம் இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரு சிம்பிளாக ஃப்ரண்ட் இமேஜ் இருக்கும். அந்த கியூஆரில் அடங்குற மாதிரி இருக்கும். லேட்டஸ்ட் ஐடி கார்டெலாம், மாடர்ன் ஐடி கார்டெலாம் அந்த கியூஆரில் எல்லாமே அடங்கிடும். அந்த கியூஆரில். ஓகேங்களா?
நான் அந்த கியூஆரில் அடிக்கணும். அந்த கியூஆரில் எல்லா டேட்டாஸும் இருந்துடும். நம்ம ஸ்கேன் பண்ணால் போதும் அந்த கியூஆரை. அந்த கியூஆரில் எல்லா டேட்டாஸும் அவங்களோட அட்ரஸ் கொண்டு எல்லாம் A to Z எல்லா டேட்டாஸும் அந்த கியூஆர்லேயே வந்துடும். ஓகேங்களா? அதுதான் மாடர்ன் ஐடி கார்டு. ஓகேங்களா? அதுமாரி நான் ஐடி கார்டு நான் உங்களுக்கு சாம்பிள் நம்பர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ஃபோட்டோ தேவை. இப்போ நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டாஸ். முக்கியமான விஷயம், டேட்டாஸை வந்து இன்செர்ட் பண்ணேன். நம்ம எக்ஸல் ஃபைலில் லோட் பண்ணி வச்சுருப்போம்ல. எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 5 பேருக்கு நான் போட போகிறேன். 5 பேருக்கு நான் ஒரு எக்ஸல் ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த எக்ஸல் ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எத்தனை ஐடி கார்டு ஆர்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எக்ஸல் ஃபைலை லோட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு அப்லோட் போட்டுக்கிறேன். சரி, அப்லோட் கொடுத்த பிறகு உங்களுக்கு இதுமாரி தான் எக்ஸலில் இருக்க மாதிரி டேட்டாஸ் வந்து உங்களுக்கு லோட் ஆகிடும். ஓகேங்களா? நான் ஒரு 5 மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸலில் டேட்டாஸ்லாம் நான் லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இன்புட் கொடுத்தா இன்புட் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது நான் ஒன்று ஒன்றா இன்செர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஃபோட்டோ தேவைப்படுது. ஜஸ்ட்டு ஃபோட்டோன்னு கொடுத்தா ஃபோட்டோவோட ஃப்ரேம் வந்துடும். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல ஃபோட்டோ தேவைப்படுது. அதோட மெஷர்மெண்ட் எவ்வளவோ அது நம்ம செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோட்டோட ஃப்ரேம் எனக்கு வேணும்னா ஃப்ரேம் நான் கொடுத்தா ஃப்ரேம் எனக்கு வரும். அது கலர் எனக்கு எதனா வேணும்னா அது கலர் கொடுத்தா எனக்கும் கலரும் வந்துடும். ஃபோட்டோட ஃப்ரேம் கலரும் வந்துடும். அதேமாதிரி எனக்கு ஃபோட்டோ வந்து எனக்கு கவ் டைப்பில் வேணும்னா கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஷேப் மாறும் பாருங்கள். ஓகேங்களா? ஷேப் மாறும். ஓகேவா? ஃபோட்டோ இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தோன்னா நேம் இன்செர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணால் மேப் டெக்ஸ்ட் காலம்னு வரும். ஜஸ்ட்டு இந்த இடத்துல எனக்கு நேம் வேணும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் மேப் டேட்டா ஆல்ரெடி அங்கே நேம்ஸ்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த டேட்டா தான் மேப் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிளிக் போயிட்டு நான் நேம் கொடுத்தா போதும். நான் எந்த இடத்துல நேம் நான் டைப் பண்ணிக்கணும் அந்த இடத்துல நேம் செட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு நேம் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நேம் இருக்கும், லாஸ்ட் நேம் இருக்கும், மிடில் நேம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கான நேமுக்கெலாம் நீங்கள் அதுக்கு மாதிரி ஸ்பேஸ் வச்சுக்கணும். ஸ்பேஸ் வச்சுட்டு ஜஸ்ட் கொடுத்துட்டு நான் சென்டராக வச்சுக்கிறேன் அதை. ஓகேவா? அடுத்தது ஒன்றும் டெக்ஸ்ட்டில் ஐடி நம்பர், அவங்களோட ஐடி, எம்ப்ளாயோட ஐடி இல்லை நான் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது ஐடி நம்பரை செட் பண்ணுறேன். இங்கே ஐடி நம்பர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த ஐடி நம்பர் செட் ஆகிடும். ஜஸ்ட் நான் சென்டராக செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அகேன் ஒன்று டெக்ஸ்ட்டில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுமாரி வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்து அதுமாரி நான் செட் பண்ணிக்கலாம். கொடுத்தா டேட் ஆஃப் பர்த் இன்செர்ட் ஆகிடும். இது வந்து எல்லா கார்டுக்கும் பண்ணணும் கிடையாது. சரிங்களா? ஒரு கார்டுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக பக்காவான மார்ஜினில் செட் பண்ணி வச்சுட்டா கரெக்டாக மீதி ஜென்ரேட் பண்ணும்போது எல்லா கார்டுக்கான எக்ஸாக்டான சைஸ் வந்து இங்கே வந்துடும். எக்ஸாக்டாக நம்ம மார்ஜின் செட் பண்ணிக்கலாம் வந்துடும் கரெக்டாக. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார்டுக்கு மட்டும் நம்ம செட் பண்ணி விட்டுருணும். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளைனாக இருக்குது, எனக்கு மார்ஜின் கரெக்டாக பக்காவாக செட் பண்ணினா இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் வந்துடும். உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணுறதான ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? தேவையில்லைன்னா அன்டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா ஆத்தரைஸ் சிக்னேச்சர் டெம்ப்ளேட் ரெடி பண்ணும்போது நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா? அடுத்தது சிக்னேச்சர். நம்ம இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்டு சிக்னேச்சர் வேணும்னா ஜஸ்ட் சிக்னேச்சர் நம்ம கிளிக் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆல்ரெடி டிசைன் வந்துடும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ சிக்னேச்சரு நம்ம சைஸ் எவ்வளோ தேவையோ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, சிக்னேச்சரை நான் டிசைன் பண்ணிட்டேன். அடுத்தது ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நான் இதில் ஃப்ரேம் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் தான் பண்ணி இதில் ஃபோட்டோ வந்து இன்செர்ட் பண்ணணும். அது இன்செர்ட் எப்படி பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு எக்ஸல் ஷீட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுதான் மெயின், இந்த சாஃப்ட்வேர்லேயே அதுதான் மெயின். ஓகேவா? இதாக ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாடல் மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பேருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நேமு, ஐடி நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கியூஆர் டேட்டா, பார்கோட் டேட்டா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேமு, ஐடி நம்பர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு, ஃபோட்டோஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோஸில் ஏன் 1 2 3 4 5ன்னு போட்டு வச்சுருக்கேன்னா ஏன் 1 2 3 4 5 பேர் இந்த ஃபோட்டோக்கு நேம் கொடுத்து வச்சுருப்பேன். நான் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் இப்போது
உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஐடி கார்டு ஆர்டர் வருது. ஒரு குவான்டிட்டி வந்து ஒரு 20 குவான்டிட்டி 50 குவான்டிட்டி அதுமாரி ஐடி கார்டு ஆர்டர் வருது. இப்போ ஐடி கார்டு ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் ஃபோட்டோவில் இதை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது பின்னாடி எதாவது நேம் எதுனா எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் எதனா போனீங்க இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. ஒரு 20 ஃபோட்டோ ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கீங்க. அந்த ஃபோட்டோக்கு நீங்கள் நேம் கொடுக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஒரு நேம்ஸ் ஓகேங்களா? இந்த சரண்ன்ற நேமை வந்து நான் வந்து ஃபோட்டோக்கு நேம் என்ன கொடுத்து வச்சுருப்பேன், நாங்கள் ஒன்றுன்னு கொடுத்து வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருப்பேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் ஒரு ஏஐ ஃபோட்டோ மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இவர் தான் சரண் வச்சுங்க. சரணுக்கு வந்து ஒன்றுன்னு கொடுத்து வச்சுருக்கேன். அதே எக்ஸல்லையும் நம்ம ஒன்றுன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? அதேமாரி ஜீவான்ற நேமுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2ன்னு கொடுத்து வச்சுருக்கேன். அதேமாரி ஜீவான்ற ஃபோட்டோக்கான்ற இடத்துல வந்து 2ன்னு கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? அதேமாரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் நீங்கள் நம்பர் கொடுத்துக்கணும். கரெக்டாக அந்த என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதே நம்பர் வந்து எக்ஸல்லையும் கரெக்டாக இருக்கணும். ஆர்டர் படி கரெக்டாக இருக்கணும் எக்ஸலில். நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட ஃபோட்டோ வந்து மேப்பிங் ஆகாது. ஓகேங்களா? எக்ஸலில் இதில் மெயின் தான் எக்ஸல் ஷீட்டு தான். எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வேலை வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? சிம்பிளாக முடிஞ்சிடும். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐடி கார்டு ஆர்டர் யாருன்னா கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு சாம்பிளாக ஒரு ஷீட்டை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பி விட்டணும். ஓகேங்களா? அவங்க அனுப்பிட்டா அவங்க டேட்டாஸ் எல்லாமே ஏற்றிடுவாங்க. டேட்டாஸ் எல்லாம் ஏற்றிட்டு நம்மளுக்கு அந்த காப்பியும் அனுப்பிடுவாங்க. ஃபோட்டோஸை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா நம்ம அதை பார்த்து யார் யார் என்ன நேம் இருக்காங்களோ அந்த நேம்லாம் வச்சு நம்ம கரெக்டாக ஆர்டர் வைஸாக கொடுத்துடணும். ஓகேங்களா? ஆர்டர் வைஸாக கொடுத்துடணும். நம்ம நேம் கொடுத்துட்டா அழகாக நம்மளுக்கு மேப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டாக நம்ம புரிஞ்சுதா அதுங்களா? அந்த எக்ஸல் ஷீட்டில் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுங்களா? அடுத்தது வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து நம்ம காட்டணும். நம்ம இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து நான் எக்ஸலில் லோட் பண்ணிக்கிற ஃபோட்டோ வந்து இந்த ஃபோல்டரில் தான் இருக்குன்னு நம்ம காட்டணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபோட்டோஸும் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லொக்கேஷன் வந்து இதில் நம்ம ஷோ பண்ணி காட்டணும். இந்த சாஃப்ட்வேருக்கு ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு ரிஃப்ரெஷ்னு கொடுத்தா போதும். நம்ம ஆல்ரெடி நம்ம தனியாக ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ எல்லாமே நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ரிஃப்ரெஷ் கொடுத்த மாதிரி டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? இப்போது இந்த ஃப்ரேமுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை நான் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணேன்னா ஃபோட்டோஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம மேப் பண்ணோம் ஃபோட்டோவை. அந்த ஃபோல்டரை இங்கேயும் காட்டணும். நம்ம ஜஸ்ட்டு ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டரை கொடுத்தா நம்மளுக்கு இங்கே ஃபோல்டர் செட் ஆகிடுச்சா? ஜஸ்ட் நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் ரிஃப்ரெஷ் கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு சரண்டர் நேம் வந்து ஃபோட்டோஸ் இன்சைட் ஆகிடும். சரிங்களா? ஜஸ்ட் எல்லாமே ஒரே ஒரு ஐடி கார்டு மட்டும் ஜென்ரேட் பண்ணிட்டா போதும். நீங்கள் செட் பண்ணிட்டா போதும். இப்போ அடுத்த ஐடி கார்டில் நீங்கள் பண்ண தேவை. ஜஸ்ட் ஒரு ஐடி கார்டு மட்டும் செட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ செட் ஆகிடுச்சிங்களா? அடுத்தது ஆத்தரைஸ் சிக்னேச்சர். நீங்கள் ஆத்தரைஸ் சிக்னேச்சர் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனியோ காலேஜோ ஸ்கூல்னால் ஆத்தரைஸ் சிக்னேச்சர் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சிக்னேச்சர் எதனா ஸ்கேன் பண்ணி வச்சுன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும். எந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த லொக்கேஷன் கேட்கும். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இமேஜை. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிக்னேச்சரை. அடுத்தது எம்ப்ளாயோட சிக்னேச்சர். இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்க்கும் சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருப்பாங்களே, அதையும் அதேமாரி தான். நம்ம ஃபோட்டோஸ் எப்படி மேப்பிங் பண்ணி வச்சுமோ அதுக்கு நம்பர் போட்டு வச்சோமோ அதேமாரி நம்ம எக்ஸல்லையும் காலம் நம்பர் போட்டு வச்சு நம்ம இந்த ஃபோல்டர் இங்கே காட்டினா நம்ம சிக்னேச்சரும் எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் கொடுத்தா சிக்னேச்சரும் இங்கே பேட்ச் ஆகிடும். ஓகேவா? இவ்வளோ தான். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நான் ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஓகே? அதேமாரி உங்களுக்கு லோகோ எதனா வேணுன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு லோகோ எதனா வேணுன்னா கூட லோகோவும் நம்ம எங்கே தேவையோ நம்ம செட் பண்ணிக்கலாம் லோகோவும். ஓகேவா? அடுத்தது கியூஆர் கோடு. ஓகேங்களா? இப்போ எனக்கு கியூஆர் கோடு எனக்கு தேவைப்படுது. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கியூஆர் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஷோ ஆகும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, டீட்டெயில்ஸ் தான். கியூஆர் கோடு எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் மாரி காட்டும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ண பிறகு கியூஆர் கோடு வந்துச்சு பார்த்தீங்களா? அது எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம் கியூஆரை. ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த கியூஆருக்கு நான் டேட்டா பேஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் நான். இந்த டேட்டா பேஸ் வந்து இந்த கியூஆர் கோடில் செட் ஆகிடும். ஓகேவா? நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள் 1ன்ற சீரியல் நம்பர் 1ன்ற இடத்துல இந்த ஐடி கார்டான கியூஆர் கோட் டேட்டா பேஸ் வந்துடும். 2 இடத்துல அதுக்கு ஏற்ற மாரி நம்மளுக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா? நான் கியூஆர் கோடை கொடுத்துட்டேன்.
ஜஸ்ட்டு நான் இந்த கிளிக் பண்ணி கியூஆர் கோடுன்ற மேப் பண்ணணும். நம்ம ஜஸ்ட்டு கியூஆர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் ரிஃப்ரெஷ் கொடுத்துடணும். ஓகேங்களா, ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டா கியூஆர் கோடு வந்து மேப் ஆகிடும். ஓகேவா, ஃப்ரண்ட்டோட டிசைன் முடிஞ்சுது. அடுத்தது பேக் சைடு ஆல்ரெடி நம்ம டெம்ப்ளேட் இன்செர்ட் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் நம்மளுக்கு பேக் சைடு என்ன தேவைன்னா ஜஸ்ட் அட்ரஸ்ஸு அவங்களோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம பேக் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேங்க. எனக்கு அட்ரஸ்னால் கொஞ்சம் ஸ்பேசஸ்லாம் அதிகமாக தேவைப்படும். அட்ரஸ் தானே, நான் காலேஜ் தான் கொஞ்சம் பெருசாகிட்டேன். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன். அட்ரஸில் வந்து நான் எக்ஸல் வந்து எக்ஸ்எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்தா நம்ம இதில் செட் ஆகிடும். ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் நான் அட்ரஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பரும் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் இந்த டைட்டில் இந்த ஃபோன் நம்பர் டைட்டில்ஸ்லாம் நீங்கள் டெம்ப்ளேட் ரெடி பண்ணும்போது நம்ம கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சிடணும். என்னது தேவையோ நம்மளுக்கு அதை செட் பண்ணி வச்சிடணும். ஓகேவா, தெரிஞ்சுங்க. இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணலாம் முடியாது. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம சைஸை வந்து அலைன்மெண்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். அதுதான் இந்த சாஃப்ட்வேர். ஓகேவா, நம்ம டைப் பண்ணுற வேலையே கிடையாது, டைப்லாம் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது. அதேமாரி பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்கலாம், இந்த சர்க்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும்தான் வருமா ஃபோட்டோ? ஆமாம், இந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மட்டும்தான் எடுத்துக்கும், சர்க்கிளில் வந்து எடுத்துக்காது. ஓகேங்களா, இதை மெயினாக நோட் பண்ணிங்க. சர்க்கிள் எடுத்துக்காது. எக்ஸாம்பிள் நீங்கள் சர்க்குலர் எதனா டெம்ப்ளேட் ரெடி பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வச்சுன்னா எடுத்துக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு ரெக்டாங்குலர் தான் எடுத்துக்கும் ஃப்ரேமு. ஓகேங்களா, நோட் பண்ணிங்க. ஜஸ்ட் இப்போது ஐடி கார்டு டிசைன் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன், கார்டை ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நான் ஜென்ரேட் என்ற பட்டன் கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு மேப்பிங் சிக்னேச்சர் சிக்னேச்சர் இஸ் கார்டு. அது என்ன சொல்லுதுன்னா சிக்னேச்சரும் கிளிக் பண்ணியிருக்கீங்களே அந்த சிக்னேச்சரான ஃபோல்டரை மேப் பண்ண கேட்குது. ஜஸ்ட் நான் சிக்னேச்சரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஜென்ரேட் பண்ண பிறகு நம்மளுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஜென்ரேட் பண்ணுற பேஜுக்கு ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு சைஸ் எப்படி வேணும்னு காட்டும் நம்மளுக்கு. ஜஸ்ட் நான் அவுட்புட் வந்து A4ன்னு கொடுத்துறேன். அவுட்புட் ஃபைல் சைஸ் வந்து A4 கொடுத்துறேன். ஷீட்டு கலரை வந்து நான் ஒயிட்டே கொடுத்துறேன். எந்த கலர் வேணாலும் கொடுத்துடலாம், நான் ஒயிட்டே கொடுத்துறேன். ஜஸ்ட் இங்கே டிபிஐ வந்து நீங்கள் 600 கொடுத்துங்க, அப்போ தான் கார்டோட குவாலிட்டி நல்லா வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கார்டு எப்படி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும், சிங்கிள் கார்டாக ஜென்ரேட் ஆகணுமா, இல்லை எனக்கு வந்து பிடிஎஃப்பில் ஜென்ரேட் பிடிஎஃபாக எனக்கு வேணுமா மொத்தமாக கார்டும் அதுமாரி கார்டும் நான் சிங்கிள் கார்டே கொடுத்துறேன். ஜெனரேட் தான் சிங்கிள் கார்டே கொடுத்துறேன். நான் கொடுத்துட்டு எந்த ஃபோல்டர் உங்களுக்கு சேவ் ஆகணுமோ ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் காட்டிடணும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் ஜஸ்ட் கார்டை ப்ரீவியூ பார்த்துக்கலாம். எத்தனை கார்டு உங்களுக்கு நம்ம ஒரு ஷீட்டில் எத்தனை கார்டு வருமோ, ஒரு A4 ஷீட்டில் 9 கார்டு வரும். ஓகேங்களா, நீங்கள் ப்ரீவியூ பார்த்தது ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நான் கார்டு ஜென்ரேட்னு கொடுக்குறேன். நம்ம பாருங்கள் ஜென்ரேட் பண்ண பிறகு எல்லாமே கியூஆர் கோடு முதற்கொண்டு ஃபோட்டோஸ் முதற்கொண்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் கார்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து அவுட்புட்டில் சேவ் பண்ண ஃபோல்டரை போய் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரண்ட் கார்டு கொடுத்தா நம்ம ஃப்ரண்ட் கார்டில் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாம் ஓப்பன் ஆகும். பட் 5 கார்டு கொடுத்தேன், 5 கார்டு நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு டிசைன். ஜஸ்ட் நம்ம ஒரு கார்டு மட்டும் தான் டிசைன் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிச்சு. ஓகேவா, அதேமாதிரி தான் நீங்கள் எத்தனை கார்டு நீங்கள் வேணுமோ உங்களுக்கு எக்ஸலில் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லாம் செட் பண்ணிவிட்டா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதில் ஷீட்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு A4லேயே உங்களுக்கு ஒரு
ஒரு மொத்தமாக ஷீட்டு மாரி கொடுத்துரும். இந்த ஷீட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 கார்டு அதுமாரி ஒரு கஸ்டமர் எதனா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஆர்டர் எதனா வருது, நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷீட்டை வந்து அவங்களுக்கு அனுப்பிடலாம். அனுப்பிட்டு அவங்கள வந்து மிஸ்டேக் செக் பண்ண சொல்லலாம். ஏதாவது மிஸ்டேக் எதனா இருக்கா, ஏதாவது ஃபோட்டோஸ் எதனா மாறி இருக்கா செக் பண்ண சொல்லிவிட்டு, நம்ம அவங்க எதனா கரெக்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சா நம்ம அதுக்கு எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்லோட் கொடுத்த பிறகு பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இதெல்லாம்னா, நம்ம இந்த பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகாமல் தடுக்க தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிடிஎஃபாக சேவ் பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். இந்த கார்டு அழகாக மார்ஜின் போட்டு சேவ் பண்ணலாம், பிடிஎஃப் என்ன கூட சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரேட் கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும் நம்மளுக்கு. நம்ம எல்லாம் திக் பண்ணால் ஜென்ரேட் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு கஸ்டமைஸாக நம்மளுக்கு சேவ் ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணி கொடுத்துரும். இல்லை நீங்கள் கொடுக்கும்போது 600 dpi கொடுத்தா உங்களுக்கு அவுட்புட் நல்லா வரும். ஓகேவா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐடி கார்டை வந்து இதில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் கிடையாது, சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை இது வந்து உங்களுக்கு டெம்பரரி சாஃப்ட்வேர்லாம் கிடையாது, பர்மனெண்ட் லைசன்ஸ் தான் அது. சரிங்களா? பர்மனெண்ட்டு அஃபிஷியல் லைசன்ஸ் தான் அந்த சாஃப்ட்வேரு. ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்படுறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். ஓகேங்களா? சப்போர்ட் கொடுப்போம். உங்களுக்கு புரியலனா உங்களுக்கு ND டிஸ்க் மூலிமா உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம், ட்ரைனிங்கும் கொடுப்போம். அதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது கூடவே உங்களுக்கு இன்க்ளூடிங்காக இந்த கார்டு ஓகே ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், கார்டு ஜென்ரேட் ஆகிடுது, நான் எப்படி போய்ட்டு பிரிண்ட்டு போகிறதுன்னு கேட்கலாம். நான் அப்படியே பிரிண்ட்டு கொடுத்தா எனக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக வருது. இந்த கார்டு கூடவே நான் ஒரு டூல் கொடுத்துரும். சரிங்களா? போன்ற ஐடி கார்டு பிரிண்டிங் போகிற டூலும் கொடுத்துரும். இல்லை அந்த டூல் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு கார்டை ஜென்ரேட் பண்ணுறீங்க, அதில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு கொடுத்தா கரெக்டான அந்த சைஸில் வந்துடும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து இந்த காஸ்ட்லியான பிரிண்டெல்லாம் வச்சுருக்க மாட்டீங்க, 50,000 60,000 பிரிண்டெல்லாம் வச்சுருக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்ஸி பிரிண்டர் தான் வச்சுருப்பீங்க, 20,000 ரூபாய்க்குள்ள பிரிண்டர் தான் வச்சுருப்பீங்க. அதுமாரி பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். ஈஸியாக வந்து பிஸ்னஸை நீங்கள் க்ரோத் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, இது கூட சேர்த்தா உங்களுக்கு நல்ல இன்கம் பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.